ஆதியிலே, அந்தியிலே, எல்லையில்லா பிரபஞ்சத்தின் நடுவே ஒரு பெரும் விவாதம் எழுந்தது. நானே படைப்பாளி என்று பிரம்மா கூறினார். நானே காப்பாளன், அழிப்பாளன் என்று விஷ்ணு உரைத்தார். ஆணவத்தில் மூழ்கிய இருவரும் எதிர்த்து நின்றனர். அப்போது திடீரென அவர்களுக்கு நடுவே அளவில்லா ஜோதி ஸ்தம்பம், மேலும் கீழும் எங்கும் முடிவில்லாத தீயாக ஒளிரும் ஜோதிர்லிங்கம். அது பரமசிவனின் அருவுரு, அனாதி, ஆனந்தம். பிரம்மாவும் விஷ்ணுவும் அதன் முடிவை அறிய முயன்றனர். பிரம்மா வெண்ணிற ஹம்சமாகி வானை நோக்கி 1000 ஆண்டுகள் பறந்தும் அடையவில்லை. விஷ்ணு பிரம்மாண்ட வாராகமாகி பூமியை தோண்டி 1000 ஆண்டுகள் இறங்கியும் அடியை காணவில்லை. விஷ்ணு தாழ்மையுடன் திரும்பினார். ஆனால் பிரம்மா ஆணவத்தில் மயங்கி கேதகி மலரை சாட்சியாக்கி பொய்யுரைத்தார். அப்போது ஜோதி பிளந்தது. அதிலிருந்து பரமசிவன் வெளிப்பட்டார். அஸ்திரேகமான நீலத்தோல், முடிச்சு ஜடை, எரியும் 3வது கண், கழுத்தில் சுருண்ட பாம்பு, கையில் திரிசூலம். கோபத்துடனும் கருணையுடனும் கூறினார், பிரம்மா, உன் பொய் உன்னை அழிக்கும். இனி உனக்கு பூலோகத்தில் கோயில் இருக்காது. ஒரு தலை அழிந்தது. கேதகி மலருக்கு என்றும் இடமில்லை என்று சாபம். இவ்வாறு சிவன் தன்னை ஜோதிர்லிங்கமாக வெளிப்படுத்தி ஆணவத்தை அழித்து சத்தியத்தை நிலைநாட்டினார். அதுவே லிங்கோத்பவம். அதுவே மகா சிவராத்திரியின் மூலக்கதை. இந்த புனித இரவில் விரதம் இருப்போர், இரவு முழுவதும் ஜாகரணை செய்வோர், லிங்க அபிஷேகம், பில்வ இலை அர்ச்சனை, ஓம் நம சிவாய் ஜபம் செய்வோர் பாவங்கள் நீங்கி மோட்ச பாதையில் செல்வர். ஏனெனில் மகா சிவராத்திரி என்பது வெறும் தினம் அல்ல, அது ஆன்மாவின் விழிப்புணர்வு. இருள் வெல்லும் ஒளி திருநாள். ஹர ஹர மகாதேவ்.